ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மாடுலர் கிச்சன் என்னுடைய கிச்சனை காமிக்க போகிறேங்க. அதில் முதல்ல 4 அலமாரி இருக்குங்க. அதில் இது முதல் 4 அலமாரிங்க. கீழே அலமாரி. இது இந்த 3வது அலமாரிங்க. இது 4வது அலமாரி. முதல் அலமாரியில் நான் எண்ணெய், உப்பு, அந்த 2 டீப்பல்ல ஒரு டீப்பல்ல எண்ணெய், அதில் ஒரு உப்பு, அது மாதிரி ஐட்டங்க, மிளகாத்தூள், இது மாதிரி மளிகை சாமான் வச்சுருக்குறேங்க. சின்ன சின்ன பேக்கெட்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருவேங்க. அடுத்தது இந்த 2வது அலமாரியில் பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்புங்க, அந்த மாதிரி கடலை, அந்த மாதிரி மளிகை சாமான்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருவேங்க. துவரம்பருப்பு, புளி, மிளகாய், கேழ்வரகு மாவு, அந்த மாதிரி. அடுத்த அலமாரி அடுத்த அலமாரி 3வது அலமாரிங்க. அதில் கோதுமை மாவு, இந்த சின்ன சின்ன டப்பா ரவை, ரவை மைதா மாவு, கோதுமை ரவை, அந்த மாதிரி ரவை சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்குங்க. அதில் பருப்பு, சின்ன சின்ன பருப்புங்க, அந்த மாதிரி மொச்சக்கொட்டை, ப்ரௌன் முக்கல்லை, அந்த மாதிரி ஐட்டம், சுகரு, சர்க்கரை, அதெல்லாம் டப்பாவில் கொட்டி வச்சுருப்பாங்க. அடுத்தது இது 3வது அலமாரி. இதில் ரேஷன் பச்சரிசி இருக்குது. இதில் பைங்க வச்சுக்கிறேன். வீட்டுக்கு தேவையான ரேஷன் அரிசி வாங்கி வரத்துக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன், பை வச்சுக்கிறேன். அடுத்து இதில் சோப்புலாம் போட்டு வச்சுப்பேன். அதில் கீழே கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணால் தேவைப்பட்டால் கேஸ் இல்லைன்னா யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. அடுத்தது 4வது அலமாரி கீழே எண்ணெய், பூண்டு, இந்த மாதிரி வெங்காயம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுப்பாங்க. 4வது அலமாரியில் மொத்தம் 8 அலமாரிங்க. இது முதல் 4 அலமாரிங்க. இது கீழே. அடுத்தது இந்த 4 அலமாரியில் அந்த இட்லி குண்டா, யாருன்னா விருந்தாளிங்க வந்தால் அதில் என்ன இட்லி செய்வேன். பக்கத்தில் அது இது சாமி பூஜை தட்டுங்க. அதெல்லாம் பிள்ளையாரெலாம் கும்பிட்டா வைக்கிறோம் இல்லையா, பொரி, அந்த மாதிரி பழ வகைகள், அதெல்லாம் வச்சுக்கிட்டு 4 தட்டு வச்சுக்கிறேன். பூஜை கொடுக்குறது சாமிக்கு. அது பக்கத்தில் இதுங்க, அது யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க நான். அடுத்தது அது சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாங்க, அது வாட்டர் கேனு. அப்புறம் அடுத்தது இது கீழே இந்த அலமாரியில் ஜீரகம், அந்த மாதிரி டப்பா, வெந்தயம், மிளகாத்தூள் கொட்டி, மிளகாத்தூள் அது போட்டு வச்சுப்பேன். அதில் கடலை மாவு, அரிசி மாவு, அந்த மாதிரி. இதில் டீத்தூள், சர்க்கரை போட்டு வச்சுப்பேன் அந்த டப்பாவில். அடுத்தது சால்ட், உப்பு, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டங்கள்லாம் அதில் இருக்குங்க. மஞ்சள் தூள், இந்த மாதிரி லவங்கம், பட்டை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் இருக்குங்க. அது தேவையானதெல்லாம் வச்சுப்பேன். குட்டி குட்டி இந்த டீத்தூள் அதெல்லாம் போட்டு குட்டி குட்டி இதுவில் ஏதாவது சிம்பிள் நான் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பேன். இந்த அலமாரியில் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது இது சாமான் எடுக்கிறது. இந்த சாமான் கப்பு இருக்குது, டீ கப்பு, அதெல்லாம் டீ குடிக்க அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ட்ரேவில் போட்டு குட்டி குட்டி ஐட்டம்லாம் இந்த மாதிரி ட்ரேவில் வச்சுப்பேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்லாம். அடுத்தது இது குட்டி குட்டி சாமான்லாம் அடுக்கி வச்சுக்கிது, குட்டி குட்டி சாமான்லாம். அடுத்தது கீழே யூஸ் பண்ணுற பெரிய சாமான், 5 லிட்டர் குக்கரில் பிரியாணி தாளிக்கிறது, இதில் மாவு கரைச்சி, இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் மாவு கரைச்சிப்பேன். அடுத்தது பால் காய வைக்கிற யானும், இது சின்ன இட்லி குண்டான், இது சாதம் வடிக்கிறது, அவ்வளோதான். வேறு என்ன தேவைப்பட போகுது சாமான். அடுத்தது இது தட்டிக்கிட்டுலாம் எடுக்கிறது. கீழே கிரைண்டர் யூஸ் பண்ணேன். இந்த கிரைண்டர், சின்ன கிரைண்டர், அது யூஸ் பண்ணிப்பேன். அங்கேயே வருவோம்னா பூரிக்கட்டை இது வச்சுக்கிறேங்க. இந்த வீட்டிலே எனக்கு இருக்கிறதுல இந்த 8 அலமாரி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 8 அலமாரியே நான் டீசெண்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேங்க. எப்பயும் டீசெண்டாக தாங்க இருக்கும் இந்த 8 அலமாரியும். 8 அலமாரியை நல்லா தொடச்சி வச்சுப்பேங்க. இந்த மாதிரி வச்சுட்டா ஈஸியாக இருக்குங்க. அடுக்க கொள்ள நம்ம கிச்சன் அப்படியே அலங்கோலமாக இல்லாமல் நல்லா டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது எப்பயுமே என் கிச்சன் இருக்கிற மெயின்டைன் தாங்க. நான் வீடியோக்கோசரம் இந்த மாதிரிலாம் இல்லை, எப்பயுமே இப்படி தான் இருக்கும். விளையாட்டு மிச்ச சாமான் தூக்கி
மேலே பரணியில் போட்டு வச்சுருக்குறேங்க. அந்த ரூம் பரணியில் இருக்கும். இது சிம்பிளாக தான் இருக்குங்க. மேலே பரணியில் கூட ரூம் பரணியில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் எடுத்துப்பேன். அவ்வளோதாங்க. அடுத்தது கேஸுங்க. கேஸில் வந்து மேலே ஃபில்ட்ரு, இது வாஷ் பேஷனு. வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் இந்த சாமான்லாம் விளக்கி போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது இப்படியே வந்தால் கேஸ் மேடை. கேஸுக்கு பக்கத்தில் அரிசி ஊற வச்சுக்கிறேன் வடிக்கிறதுக்கு. அடுத்தது கேஸ் மேடையில் எதுவுமே இருக்காதுங்க. எதுவுமே இருக்காது. ரெண்டு தோசைக்கல் வச்சுக்கிறேன். அங்கே ஒரு மத்து கட்டை வச்சுக்கிறேன். ஒரு இது மட்டும் இருக்கும். இது எண்ணெய், உப்பு, கல் உப்பு வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க கேஸ் மேடையில் இருக்கும். வேறு எதுவுமே வச்சுக்க மாட்டேங்க. தேவைப்பட்டால் இந்த 4 அலமாரியில் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எடுத்துகிட்டு. அடுத்தது இங்கே சாப்பாடெலாம் வச்சுப்பேன். சாப்பாடு வச்சுப்பேன். அப்படியே செஞ்சு இப்படி வச்சு இறக்கிடுவேன். அது இந்த பக்கம் வந்தால் அப்படியே மிக்ஸி இருக்கும் அப்படியே. அடுத்தது இங்கே பழம் வச்சுப்பேன் பக்கத்தில். பிரித்து வச்சுக்கிறது அப்படியே எதுவும் யூஸ் பண்ணாமல். அடுத்தது கேஸுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குங்க சமைக்கிறதுக்கு கூட. இது வந்து நான் சமையல் செஞ்சுட்டு அப்படியே எடுத்த வீடியோ தான். வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் சுத்தமாக இருக்கணும் கிடையாது. இப்படி தான் இருக்கும் என் கிச்சன் எப்பயுமே. அடுத்தது கீழே வந்து இந்த அலமாரில் வந்து இந்த சர்ஃபெக்சலு, இந்த மாதிரி லைசாலு, வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் வச்சுப்பேன். அது தேவையில்லாத பக்கெட்டி, இது சிலிண்டர் வைக்கிற இடம். இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. சின்ன கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ தான் ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. பையோடு அப்படியே இருக்குது. அடுத்தது இதில் ஒரு மூட்டை இட்லி அரிசி வாங்கி போட்டு வச்சுப்பேன். இட்லி அரிசி ரேஷன் அரிசி வாங்கி போட்டு இட்லி மாவு பிடிக்க வேண்டியது தான். அடுத்தது இது வச்சு கிரைண்டர் இருக்கிற இடம். அதுக்கு பின்னாடியே குட்டி குட்டி பையங்க இருக்கும். அப்படி போட்டு கிடக்குது. அது கூட ஒன்று இருக்குது. இந்த கிரைண்டரை தூக்கி இந்த டாப்பில் வச்சு தாங்க யூஸ் பண்ணி ருப்பிப்பேன். அவ்வளோதான். அப்புறம் தூக்கி மறுபடியும் அங்கே வச்சிருவேன். அவ்வளோதாங்க. இதுதாங்க என் கிச்சன். சிம்பிள் கிச்சன் தாங்க. சாமான்லாம் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சமாக தான் நான் வச்சுப்பேன். இருக்கிற சாமான் வச்சு சமையல் செஞ்சுப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ப்ராப்பராக இல்லாத என்னை மன்னிச்சிருங்க.